ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் ஸ்டைல் குக்கிங். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு புட்டிங் ரெசிபி தாங்க. நம்ம கடல் பாசி எல்லாம் பயன்படுத்தி அது கூடவே நம்ம ஃப்ளேவர்லாம் ஆட் பண்ணி நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான மில்க் புட்டிங் பண்ண போகிறோம். வாங்க இந்த ரெசிபி எப்படி ஈஸியாக டேஸ்டியாக செய்யலாங்கிறத பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த சைனா கிராஸ் பயன்படுத்தி நம்ம புட்டிங் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா நிறைய சூப்பர் மார்க்கெட்லலாம் உங்களுக்கு கிடைக்கும். இது நான் வச்சுருக்க பேக்கெட் பார்த்திங்கன்னா 25 கிராம். ஆனால் நம்ம 5 கிராம் டு ஒரு 7 கிராம் வரைக்கும் 1 லிட்டர் பால் இல்லைனா 1 லிட்டர் வாட்டருக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி பெருசாக இருக்கும். இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ண பீசஸை ஒரு பாத்திரத்தில் சேர்த்து நம்ம ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். இப்போ இந்த தண்ணியிலே பார்த்திங்கன்னா இது நல்லா ஊறணும். ஊறுறப்பே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரைய ஆரம்பிக்கும். இதுக்கப்புறம் நம்ம பாயில் பண்ணுறப்ப உங்களுக்கு ஃபுல்லாக கரைஞ்சிடும். இப்போ நம்ம மில்க் பாயில் பண்ணிடலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/2 லிட்டர் பால் தான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த பால் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி கஸ்டர்ட் ஃப்ளேவர் பண்ணுறதுனால ஒரு பவுலில் ஒரு 2 ஸ்பூன் போல் கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்கிறேன். இதை நம்ம முதல்ல கரைச்சி வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு பால் எல்லாம் கொதிச்சதுக்கப்புறம் சேர்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் கொஞ்சமாக தண்ணி இல்லைனா பால் சேர்த்து கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பால் பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நல்லா கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டோம்னா நமக்கு நல்லா திக்காகிடும். அடுப்பு குறைச்சி வச்சு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ பால் நல்லா கொதிச்சிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 1/2 கப் போல் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு ஏற்றாலும் நீங்கள் கூட குறையாக சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சர்க்கரை எல்லாம் சேர்த்து நல்லா கரையட்டும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த சர்க்கரை எல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ நம்ம இந்த பால் பாத்திரத்தை பக்கத்தில் எடுத்து வச்சுக்கலாம். கடல் பாசி எடுத்து வச்சோம்ல அதை எடுத்து நம்ம இப்போ அதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த கடல் பாசி நல்லா கரையணும். கரைச்சதுக்கப்புறம் தான் நம்ம மில்கில் சேர்க்கணும். 3 to 4 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா இதில் குக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது நல்லா கரைஞ்சிடும். பாருங்கள், இப்போ இந்த கடல் பாசி நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ பால் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் நம்ம கரைச்சி வச்சுருந்த அந்த கடல் பாசியை சேர்த்துக்கலாம். இது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடல் பாசி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருந்தோம்ல கஸ்டர்ட் பவுடர், அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்து அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். கஸ்டர்ட் பவுடரும் பார்த்திங்கன்னா கீழடியில் அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். நம்ம கடல் பாசியும் சேர்த்துருக்கோம். அதனால் ரெண்டுமே சேர்த்ததுனால லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை நம்ம எந்த பவுலுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுமோ அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரேயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், இல்லைனா நீங்கள் பவுலில் கூட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு ட்ரே எடுத்திருக்கேன். நீங்கள் பவுல் எதுலனாலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சு அந்த மிக்சரை சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம இதில் நட்ஸ் சேர்த்துக்கலாம். இப்போ புட்டிங் ஓரளவுக்கு ஆறிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம சாப் பண்ண நட்ஸை சேர்த்துக்கலாம். நட்ஸ் சேர்த்து இதை ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம செட் பண்ண வச்சிடலாம். புட்டிங் பாருங்கள் நல்லா செட் ஆகிடுச்சு. ஃப்ரிட்ஜில் வச்சதும் நல்லா செட் ஆகிடும் நம்மளுக்கு. இப்போ நம்ம இதை கட் பண்ணி பீஸ் போட்டுடலாம். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ நீங்கள் அதில் கட் பண்ணிக்கலாம். இதை நம்ம கட் பண்ணி யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்மளோட புட்டிங். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. தேங்க்யூ.